இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எக்மோர் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தோம் திருச்செந்தூர் போனோம்னு. நீங்கள் நம்ம திருச்செந்தூர் போக போகிறோம். அதனால் ஒரு குட்டி வீலாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க காய்ஸ். ரொம்ப நேரம் வேறு லெவல் தான் திருச்செந்தூரில். அரோகரா சீட்டை பார்க்கலாம். இது நம்ம சீட் இல்லை, ஓகேங்களா? நம்ம பசங்களை காணவே எங்கே போயிருக்கானுங்களே தெரியல. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 6 பேர் ஜாயின் பண்ணுறதுல 6 பேர் தான். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங். இவர் தான் பிரவீன். பார்த்துக்கோங்க. வாங்க முத்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங்கஸ் முத்துவும் ஜாயின் பண்ணுறாரு. அதனால் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் இன்னைக்கு ட்ரிப்பை. இவர் தான் கேட்கும் வாங்க. இவரை அப்படின்னா கேட்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால இவரையும் பிடிச்சி போட்டுருக்கோம். இவர் சும்மா இல்லை, நகைச்சுவல மன்னன், பிராண்ட அண்ணன், எல்லாம் விக்கி. எதுக்கும் பிரோஜனம் இல்லை தான் என்னால வச்சுட்டு இருக்கோம் கூட. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. கூட்டுறவு தலைவர் யாருன்னா நான் தான். கர்ஜிக்கும் சிங்கம் தான் எப்பயுமே கத்திக்கிட்டே இருக்கும். அதனால கத்திக்கிட்டே இருப்பாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஜாயின் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் போக போறோம். நம்ம ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கோம், தவிர அது பிளான் பண்ணல. பட் அன்எக்ஸ்பெக்டட் நடந்துருச்சு. அதனால நம்ம கூட இணைகிறார் அருண்குமார். என்னப்பா அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. சேனல் ஓனராக நான் உள்ள வரேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். ஆனா ஓனர் எடிட்டர் எல்லாம் நான் தான். ஆமால அது உங்களுக்கு தெரியாது, அது பின்னாடி போட்டு காட்டுவோம். எக்மோர்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டமா தாம்பரம் வந்திருக்கோம். எல்லாரும் அவங்க சீட்ல எப்படி செட்டில் ஆயிருக்காங்கன்னு பாக்கணும். ஏன்னா ஐயோ இவர் தான் சொன்ன. இவரோட எங்க சேனலோட சிஓ. ஆக்சுவலி சிஓ கேன கூ அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா பட் எங்களுக்கு இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவேன். இந்த எண்ணத்தை மாத்திக்க. இல்லன்னா ஃபுல் ஃபார்ம் தெரியல, அதனால நாங்க அவர் அப்படிதான் சொல்லுவோம். என்ன சாப்பிடுறீங்க? குசு விடுவீங்களே, பரவாயில்லையா? ஆக்சுவலா எல்லாரும் சீட்ல எப்படி உட்கார்ந்துருக்காங்க, டீச்சர் வந்து எப்படி சொல்றது, வெரிஃபை பண்றதுன்னு பார்த்து நான் ஆக்சுவலி ஓனர்ன்றா. ஆனா பட் இப்படி தான் பண்றான் பாருங்க. என்ன பண்ணுவோம் இப்போ, ஃபன் பண்ணுவோம். உள்ள போயிட்டு எல்லாரும் சீட்ல போயிட்டாங்க. வா இருக்காங்க. இதுதான் நம்ம சீட்டு. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுற நம்மளுடைய காய்ஸ். 1 2 3 அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் அந்த சைடு இருக்காங்க. வழிவிட்டு மண்டையெல்லாம் முடியணும் பார்த்தா மண்டைக்குள்ளே முடியல. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ், எத்தனை டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு வரப்போது தெரியல. பார்க்கணுன்றது எல்லாருக்கும் திருச்செந்தூர் போகணுன்றது ஒரு பெரிய ஆசையாகவே இருக்கும். நிறைய பேர் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான் எல்லாமே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிருக்கும். நாங்களும் இந்தமாரி பிளான் பண்ணி நிறைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கடைசியாக எங்களுடைய விக்கி தான் இந்த பிளானுக்கான மெயின் காரணமே. அவர் தான் இந்த கேங் ஆர்கனைஸ் பண்ணி இந்தமாரி ஒரு கேங்காக போகலாம், கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. போகிறதுக்குள்ளே நல்ல சகனங்கள்லாம் எங்களுக்கு நடக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வந்தால் சரி. அவனுக்கு சிக்கன் கொடுக்காம. ஏன்னா பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும். ஏன்னா வந்து கேங்கில் வந்து அவன் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருப்பான். ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட்லாம் நடக்கும். இல்லை ப்ரோ, ஒரு ட்ரெயினுனா வாரணமாயிரம் அதுதான் இருக்கணுமா? வாரணமாயிரம்ல எப்படி இருக்கும்? ஒரு கப்புள் சீட் இருக்கும். ஒரு ஏசி கோச்சில் போனால் எப்படி இருக்கும்? நினைக்கிறீங்க? அப்போ வேற எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க. இந்த படம் இருக்குல்ல, எண்ணெய் எறிந்தாலா? எண்ணெய் எறிந்தால் இல்லை, அது என்னது ஜீவா, அது ஒரு படம் இருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் படம். கார்ல போறது அந்த ஒரு ஃபன்னு ட்ரெயின்ல இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. அப்படி ஒரு படத்தையும் ஒழுங்கா சொல்ல தெரியல. அப்படினா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? ஏதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம கூட்ட
எதுவும் சொல்ல தெரியல, இவனெல்லாம் நான் வச்சுக்கிட்டு கூட வச்சுக்கிட்டு நான் ஜாயின் பண்ணிருக்கேன். சரி ஓகே, நம்ம இப்போ என்ன சீட் புக் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான சீட்டில் நம்ம போயிருக்கோம்? ஆர்ஏசினா ஒரு சீட்டை வந்து 2 பேர் வந்து ஷேரிங் பண்ணிட்டு போகிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களா அந்த மாதிரி சீட்டு? நீங்கள் வந்து அப்படி வந்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ். பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் நல்லா தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி பீஸ் தான் ஒத்துழைக்கும். இது வந்து தவறான விஷயத்தை வந்து நீங்க ஒளிப்பதிவு செய்றீங்க. கண்டென்ட்கோசம் தன் மானத்தை விடுறான். வேணாம். நம்ம வந்து அந்த மாதிரி இல்லை, அறி விடுவான். நான் விடுவேன். யாரா இருந்தாலும் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுருவேன். இல்லை அவர் போல, அவர் ஜஸ்ட் ஃபன் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. கடைசியில் எங்களுக்கு அந்த அன்னியன் படம் மாதிரி ஆகி போச்சு. மேலே ஒரு சீட்டு, கீழே ஒரு சீட்டு, கிச்சா மாமா நீ அங்கே போய் பாடு, அந்த மாதிரி எல்லாம் எங்களை அமுச்சு வர்றாங்க. அடுத்து பெரிய கஷ்டம்னா சாப்பாடு யாருமே எடுத்துட்டு வரல. இப்போ அங்கே தான் வந்து சிக்கிரில் ஒன்றும் இல்லை, சம்சே லேடிஸ் அப்படின்னு. அப்பா நிலைமை நினைச்சு பார்த்து பண்ணிடா. அந்த காமெடி ஆக்சுவலி நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ எங்களால் அது பசினால அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலி நான் ஒரு 2 மினிட்ஸில் போயிட்டு வந்துடுறேன். கலக்கிற மாதிரி இருக்கு. நான் அதை போயிட்டு வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். கலக்குறானே நீ வேற கலக்க போகிறேன். அடுத்த இது போகிறோம். வாடா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்கள போயிட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு 6 பேர் இருக்காங்க. ஹலோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 பேர் சொன்னால அவங்க வந்து. பட் நாங்கள் இவரை பற்றி சரியாக தெரிஞ்சிங்கனாலும் இவர் சரியான கிரிக்கெட் பிளேயர் மட்டும் தெரியும். ஏன் விராட் கோலி ஃபேனா? எந்த ஃபேனும் இல்லை. அவர் வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்குது. படத்துக்கு வந்தியாப்பா? பாவடத்தின் மூலம் வந்தேன். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. அதை விட்டுருங்க. ஆக்சுவலி ஒரு நல்லா பேட்டிங் ஆடுவார். போலர் தான், பட் சொதப்பார். இவங்களை பற்றி கதாநாயகன் நல்லா பற்றி சொல்லப்போனா. ஏன்னா அவரோட பாருங்க, அவரோட லுக்கு, அவரோட ஐஃபோன், அவரெல்லாம் நீங்களே பாருங்களேன். அவர் சிரிச்சுட்டே இருப்பார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐஃபோன் இருந்தது, ஒருத்தர் வச்சிருந்தாலும் பெரிய ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 4 ஐஃபோன் இருக்குது, வீட்டுக்கு 4 ஆரி இருக்குது, ராயல் என்ஃபீல்டு இருக்குது. ஆனால் என்ன ஒர்க்குன்னு மட்டும் கேட்காதீங்க. இவர் என்ன ஒர்க்கு செய்யறான்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அவருக்கே தெரியாது. ஒர்க் பண்ணுறீங்க அப்படி? நான் காக்னி செட்டில் ஒர்க் பண்ணுறோம். காக்கி செட்டில் ஒர்க் சொல்லி தான் எல்லாரும் ஏமாத்தினேன். ஐடி தான் ப்ரோ. ஐ மீன் காக்கி சட்டை மீன் ஐடி ப்ரோ. ப்ரூஃப் காட்டு. சிவகார்த்திகேயன் படம் வச்சுட்டு ப்ரோ, அந்த காக்கி சட்டை ஒரு படம் இருந்ததுல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இந்த ஜோக் எல்லாம் வெளியே தூக்கி போடுங்கன்னா உள்ள இதோட நீங்க 7வது கம்பார்ட்மெண்ட் போகணும். 2 பேர் அங்கே இருக்கானுங்க. அங்கே போய் பார்ப்போம். ட்ரெயின் ட்ராவல்லாம் இப்படி தான் இருக்கும் போல. இந்த ஒரு சவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா தடக் எங்கே தெரியல. முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ட்ரெயினில் இப்படி பிடிச்சிக்கிட்டே போங்க. இல்லைன்னா இவனுக்கோசம் போடணும் போல. இதெல்லாம் அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு. இந்த மாதிரி கோயிலுக்கு போகலான்ட்டு முதல் முறையாக எல்லாருக்கும் நீங்க தானே ப்ரோ ஆர்கனைசர். ஸோ எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி திருச்செந்தூர் போகணும்? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். திருச்செந்தூர் போகணும் அப்படின்ட்டு, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்ட்டு எப்படி தோணுச்சு? ஃபேமிலியோட போனால் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு சேருவாங்கன்னு தெரியும். இது கோயிலுக்கு சேர்ந்ததுனால நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் தான். முழுக்க நான் தான் பண்ணது. ஓகே, ஒரு ட்ரிப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எவனா ஒருத்தன் கேங்கில் இல்லை நான் வரல, எனக்கு வந்து இந்த மாதிரி லீவு கிடைக்கல, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ரீசன் சொல்லுவான், அந்த ட்ரிப்பே கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நம்ம இந்த ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம பசங்க வந்து எப்படின்னா சொல்கிறாங்கன்னா அப்படியே கைட்டு விட்டுருவோம். கேன்சல் எல்லாம் கிடையாது. போகிறோன்னா போகிறோம். அது 2 பேராக இருந்தாலும் சரி, ஒருத்தராக இருந்தாலும் சரி போயிடுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது நம்மளுக்கு ஒரு சில மெமரிஸ்லாம் நடக்கும். ஸோ ட்ரிப்புன்றது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியை பார்த்து அந்த அருள் கிடைக்கணுங்களா, அது உங்களுக்கு மெமரபிளாக இருக்குமா? இல்லை அந்த ட்ரெயினில் போகும்போது ஒரு சில ஃபன் மூமெண்ட் நடக்கும். அப்புறம் மூமெண்ட்னா இப்போ தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபன் மூமெண்ட்டு நைட்டுக்கு அப்டேட் பண்ணுறோம். அடுத்தது சாப்பிட்டேன் எல்லாரும் கொஞ்சம் இட்லி பூரி தோசை. என்ன சாப்பிட்டேன் கொஞ்சம் சொல்லலாம். அதை என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு மசால் தோசை சொன்னார். அவர் விற்கும் போது சொன்னார் பாருங்க, மசால் தோசை சாப்பிட்டீங்கன்னா வேற எந்த மசால் தோசையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்.
வந்து ஒரு மந்தமா இருக்கும். அதனால இப்ப நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணி அதனுடைய மூட வந்து மாத்த போறோம். எல்லாரும் கேஷ் ஏறாங்க. இப்போ எல்லாம் மொக்கையா போயிட்டு இருக்கு. கேம் ஆரம்பிக்கும் போது நீங்க பாப்பீங்க எந்த மாதிரி அல்டிமேட்டா நாங்க பண்ண போறோம்ட்டு இருக்கு. உள்ள போலாமா? முடியாது சார். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். ரெடி गाइस, இது ஒரு சீரியஸான கேம். நாம இப்ப 4 பேருக்கு 3 பேர் இருக்கோம். சோ கேம் வந்து 4 பேருக்கு 3 பேர். என்னனே சிரிக்கிறாரு? அவர் சொன்ன ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ சிரிச்சு வை. துப்பாக்கி டயலாக் கேம் இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது என்ன கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெயிட்டான டீம். என்ன டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. நாங்க இல்லைண்ணா. நீங்கள் இல்லையா? இவங்க ஆர்சிபி இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் ஆர்சிபியாக மாறிக்கிறோம். அவங்க வந்து சிஎஸ்கே. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹேண்ட் கிரிக்கெட். இது எல்லாம் வேற லெவல் கேம்டா இதெல்லாம். எல்லாருமே நீங்கள் ஸ்கூல் காலேஜில் விளையாடி இருப்பீங்க. இப்போ நாங்கள் ட்ரெயினில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த கேமை ப்ளே பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்க விருப்பமானவங்க எல்லாருமே இந்த கேமை பார்த்தீங்கன்னா நீங்களும் விளையாடலாம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பார்க்க மாட்டாங்க அப்போ கம்பல்சரி. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோலோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். சரிங்கண்ணா. ஸோ உங்களுடைய டீம் பிளேயர் நேம்ஸ் எல்லாம் நீங்களே அறிமுகப்படுத்திங்கப்பா. உங்கள் நேம் என்ன டீம் சொன்னீங்க? அது சிஎஸ்கே டீமில் பெரிய ஆள் யார்? கேப்டனுக்கே அவங்க டீமோடைய பேர் தெரியல. சொல்லுப்பா. ஜடேஜா. ஸோ ஆல்ரவுண்டர் நீங்கள். ஆமாம். பவுலிங்கும் போடுவீங்க, பேட்டிங்கும் ஆடுவீங்க. டோனி ப்ரோ. அடுத்து ப்ரோ நீங்கள் ஆக்சுவலி நான் இப்போ இந்த பதிவு மட்டும் ஏன் சொல்லிக்கிறேன்னா டோனின்னு சொல்றாரு, பட் அவர் அவுட் ஆனா காலி. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் தாங்க போடுவாங்க டோனி. நீங்க போன டீமே நாங்க பழைய ஆளுங்களை கூட்டி வரோம். எல்லாருமே என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம உட்கார்ந்து ரீப்ளேஸ் பண்ணி ரெய்னா வந்து ஒரு 5 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து சுரேஷ் ரெய்னா, இவர் வந்து 5 கோடி ரூபா கொடுத்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. நீங்க ப்ரோ? நான் வந்து ருத்ராஜ். ஸோ ஓப்பனர் பார்த்தீங்கன்னா இவர் தான் போனால் பயங்கரமான பேட்ஸ்மேன். இப்போ வந்து சிஎஸ்கேவில் கேப்டனாக இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எங்கள் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க உங்க டீம் பிளேயரை பத்தி நீங்க சொல்லுங்க. கிரிக்கெட்டுங்கிறது சைக்கிள் ஓட்டுற மாதிரி. சின்ன வயசுலயே ஓட்டி கத்துக்கிட்டோன்னு வையேன், வாழ்க்கை பூரா சந்தோஷமா ஓட்டலாம். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். விராட் தான். ஈசாலா கப் நம்தே. ஓகே நீங்க சொல்லுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். ஆனால் ஈசாலா கப் 25ல் கண்டிப்பாக நம்புது. ஸோ இவர் வந்து டூப்ளேசி. ஓகேவா? ஓகே அவர் கேஜிஎஃப் விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், டூப்ளேசி. இப்போ யோசிச்சிருக்காரு, பாப்போம். இவங்களுடைய டீம் ஆர்ஆர்ஆர். இல்ல நாங்க சொல்ல விரும்பல, நாங்க செயல காட்டுறோம். ருத்ராஜ். ஓகேவா? யாரு? அம்பையர். ஏதோ எந்த டிசிஷன் வந்து அவர்கிட்ட தான் போய் முறையிடணும். நீங்களா ஒரு டிசிஷன்லாம் சொல்லக்கூடாது. சரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுங்க இந்த கேமோட. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டொக்கு, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6. ஸோ ஆப்போசிட் டீம் நாங்கள் பவுல் பண்ணும்போது ஸோ சேம் நம்பர் ப்ளே பண்ணால் அவங்க வந்து அவுட்டு. ஸோ அதை விட வேறு நம்பர் எதனா ப்ளே பண்ணார்னா ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி அவங்க ப்ளே பண்ணும்போது நாங்கள் வந்து பேட்டிங் ஆடுவோம். பேட்டிங் ஆடும்போது ஸோ இதே மாதிரி நம்பர்ஸ் வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணும்போது அவங்க அதே சேம் நம்பர் ப்ளே பண்ணாங்கன்னா நாங்கள் அவுட்டு, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இறங்குவார். ஸோ யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னராக அறிவிக்கப்படும். இதுதான் நான் இந்த கேமுடைய ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். ஆடு ப்ரோ. என்ன ஸ்டைல் பாரியாயோ? புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஓகே, நம்ம பவுலிங். ஓகே, யார் ப்ளே பண்றீங்க? யார் உங்களோட ஓப்பனர்? ஓப்பனரா இறங்குனது இல்ல, டோனி இறக்கி விடுறாங்க. பவுலிங் வந்து எங்களுடைய டீம்ல இருந்து விராட் கோலி பவுலிங் பண்றாரு. அந்த சைடு வந்து டோனி பேட்டிங் ஆடுறாரு. ஸோ யார் எவ்வளோ ரன் எடுக்கிறாங்க, விக்கெட் எடுக்கிறாரா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ எத்தனை அவுட் பண்ண கட் ப்ரோ, அதான் ப்ரோ வேணும் நம்மளுக்கு. தோனி வந்து டெக் அவுட் ஆயிட்டாருன்னா சரியான சிரிப்பா இருக்கும். அனுஷ்கா சர்மா இல்ல, அதனால கொஞ்சம் பதறாப்ல ஆளு. யாரா போயிட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல அனுஷ்கா சர்மா கூப்பிட்டாங்க. கேட்டேன். ஆறு பால் 6 போவோம் பாத்துக்க. bowling தான் மாத்தி விடுங்க. சரி ஓகே, நல்லா கொடுங்க. ரெடியா? இரு ப்ரோ, டிச் பாரு. இது அவரு தான் பிடிப்பாரு. 2 ரன்ரா. அவர் 2 ரன் அடிச்சாங்கப்பா. அவுட். 2 ரன்ல டோனி தூக்கிட்டம்பா. சூப்பர் பா. 5000 இங்கிரிமென்ட். ஒரு விக்கெட் காலி.
அடுத்து யார் நெக்ஸ்ட் கமான் ருத்ராஜ் கேக்வாட் ஓகேங்களா பாத்தீங்களா அண்ணன் கடைசியா தான் ஆடுவாரு 7 ரன் ஓகே ஸ்கோர் நீ யாரனா ஒரு ஆள் கவுண்ட் பண்ணிக்கங்க 7 என்றா 5 ரன் 11 5 14 தோனி பாட்லாம் போட்டு 20 23 25 25 நோ ரன் 27 33 என்ன இதெல்லாம் சென்சார்ல கட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ விரல்லாம் வர மாதிரி போகுது இப்போ நான் பவுலர் வந்து ஒரு விக்கெட் எடுத்ததால 34 ரன்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணி போகுது நெக்ஸ்ட் நீங்க போடுங்க சார் பவுலிங் 4 ப்ரோ பேட்டிங் அந்த அளவு இல்ல டெத் ஸோ விக்கெட் கண்டிப்பா தேவை 43 ஸோ ருத்ராஜ் பயங்கரமான பேட்ஸ்மேனா இருக்காரு ஸோ எங்க டீம்ல இருந்து விக்கெட் எடுக்கிறது ரொம்ப திணறோம் டொக்காது அப்ப நான் என் நம்பர் எடுத்துக்கிறேன் அவர் டொக்கு வச்சா நீ 4 ரன் கொடுத்ததில்ல நடுவுல இன்னொரு ஆட் பேருக்கு போகுது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியலன்றதால இந்த கேம் கொஞ்சம் எப்படி சொல்றது கன்ஃபியூஸா இருக்கு ஸோ டெட் பால் ரீபால் 47 நான் நினைச்சேன் ப்ரோ என்ன ப்ரோ 3 போட்டு ஓகே ஓகே கெஸ் பண்ண முடியல எங்க பவுலரால பேட்ஸ்மேன் ரொம்ப திறமையா ஆடிட்டு இருக்காரு இல்ல அம்பேர் நீங்க பாத்தீங்களா இல்ல ப்ரோ டிஎல்எஸ்ஆர் போறோம் நாங்க டிஎஸ்எல்ஆர் கேமரால போறா ஓகே ஓகே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு ருத்ராஜ் கேக்வாட் அங்க ஹாஃப் செஞ்சுரி ஓகே ஓகே 47 ப்ரோ 54 ரன் போடு 60 ஓட்டலாம். இன்னைக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு, எப்படியும் ஒரு 100 அடிப்பேன். 63 68 70 76 79 ப்ரோ இவர் ரொம்ப 85 ரன்ஸ் டார்கெட் போயிட்டு இருக்கு என்ன பண்றது தெரியல அவுட் I am a bowler. 87 பவுலர் இல்ல ப்ரோ, நான் பேட்ஸ்மேன். நான் bowler ஃபாஸ்டா இருக்கேன், நீ பேட்ஸ்மேன் ஸ்லோவா இருக்க. ஃப்ரீயாவா ரெடியா? 88 இந்த மாதிரியான்னு கேட்டேன். 88 92 திடீர்னு ரைட்ல போடுனா திரும்பி ஆடுவாங்க. என்ன லே பார் அப்ப நான் லெஃப்ட்ல போட மாட்டேனே bowling. சீரியஸா கால் ஸ்லிப் ஆயிச்சு. உங்க சார் தூக்க மாட்டே ரைட் 96 100 102 அவுட் ஒப்பா 102 டார்கெட் கொடுத்திருக்கோம். எங்க பேட்ஸ்மேன் என்ன கதற போறாங்கன்னு தெரியல. ஓபனிங்கா பேட்ஸ்மேன் இருக்கு, யாரை கலக்க விடலாம்னு பாத்தீங்கன்னா கீப்பர் bowlingலாம் போட மாட்டேன். காசு கொடுத்துறாரு. இந்த போட்டோ எனக்கு வேணுமே தா. வச்சுக்க இந்த பட்டயமும் எனக்கு வேணுமே. இல்லப்ப அப்பதான் தர மாட்டேன்னு காசு கொடுக்குறேன் தா. காசு நான் பாதிப்பேன் மன கொண்டுக்கா போறோம். இது இருந்தா தான் என் பிள்ளைக்கு ஆதரவு வேணுமே. ஆர்சிபி டீம்ல இருந்து இந்த மாதிரிலாம் பேசலாமா? ஆர்சிபி ஆல்ரெடி கலாய்க்கிறாங்க. கப்பு வாங்கணும்னா 102 ரன் டார்கெட்ன்றது ஒரு இமாலய இலக்கு. ஏன்னா இது வந்து சென்னை பிச் இல்ல, ஆர்சிபி சின்ன கிரவுண்டு. ஸோ போட்டு பொழந்துட்டாங்க எங்களை. சின்னசாமி ஸ்டேடியம். ஆர்சிபி தான் எப்பவுமே கத்திட்டு இருக்கோம். பவுலிங்கா ஃபீல்டிங்கா ப்ரோ எங்க டீமுக்கு அதிக ஸ்கோர் போனதால ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. ஸோ ஓப்பனரா வந்து எங்களுடைய டூப்ளசி இறக்கி விடுறோம். டூப்ளசி தான் எப்பயுமே ஓப்பனர். ஸோ ஓப்பனிங் பேட்டிங் ஸ்டார்ட். ஏய் டோனி அன்னைக்கு bowling போட்டுறாரு. நைட் நேரம் ஓபனருக்கு விட ப்ரோ. அப்படி வரீங்களா நீங்க? ஓகே ஒண்ணே ரெண்டு அன்னைக்கு வைக்கிறாரு ப்ரோ. பாத்தியா எப்படி வேற லெவலா? ஓகே 4 ரன் பேட்டிங் அவுட் அவுட் ப்ரோ. எத்தனை ரன் மொத்தம்? 5 ரன் 5 ரன் 1 ஒரு 3 வச்சாரு. 4 ரன் 4 ரன் 4 டக் அவுட். இந்த மாதிரி அண்ணா ஆர்சிபி எப்ப கப் வின் பண்ணி எப்ப நடக்க அடுத்து நீங்க இருக்கீங்களா பாத்து செய்யுங்க. சரி ஓகே. பயங்கரமான பேட்ஸ்மேனான மேக்ஸ்வெல் இறக்குறாங்க. ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்றாருன்னு வா தலைவா. அவரே சொல்லிக்கிறது. ஓகேவா? ரெடி ரிச் கொடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்? ரெடி ஸ்டார்ட். 10 ரன்னு
13 15 ரவுண்டா இருக்கிற எல்லாமே ஆட்டம் விறுவிறுப்பா போகுது 19 25 26 30 ரன்னு காசு நினைச்சு போறாங்க 36 39 அப்பா 40 ரன் 40 தாண்டக்கூடாது. ஆர்சிபி ஜெயிச்சிருமா 45 ஸோ அவங்க டீமை போய் பார்த்தீங்கன்னா 45 ரன்ல கதவை விட்டா ஸோ பவுலிங் போறதுக்கு யாருன்னு சொல்லிட்டு சூஸ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. ரெய்னா போடுறாரா? ஆமா ப்ரோ, நான் ஸ்பின் எப்படி போடுவேன், ஸ்பின்னர் வந்து பவுலர் போட போறாரு. ஸோ மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் ஒரு பரிதாப நிலையில இருந்து கொஞ்சமாவது மீண்டு வந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங் பார்ப்போம். நல்லா போட்டேன். ஓகே 50 ரன். 50 தாண்டிட்டேன். ஓகேக்கா ஓகேக்கா சரி இதெல்லாம் கட் பண்ணுறேன். 53 61 பால வேற மாதிரி போடு. பரவாயில்ல 61 ரன். ஒரு பரிதாப நிலையில ட்ரையல்ஸ்லாம் கேட்கிறாரு எங்களுடைய பேட்ஸ்மேன் விராட் கோலி. அதுவும் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் ட்ரையல்லாம் கேட்கலாமா? லட்சம் எடுப்பாரு. அனுஷ்கா சர்மா பசங்க அதான் நான் 3 நாடு. சரி எப்படி ஆமா ப்ரோ, ஒரு தடவை சொல்லுங்க. பரிதாப நிலையில் எங்களுடைய டீம் ட்ரைன் பத்திரானா. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனா உங்களை 2 பேரையும் 4 கோடி ரூபா கொடுத்து எடுத்தேன். அதுக்குன்னு முதல் பாலே டெக் அவுட் ஆகலாமா? பொண்ணு தேடி பின்னாடி போனீங்க அப்பயே அவுட் ஆகி கில்லி படம் மாதிரி இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு.